நான் உங்க ஃபன் பஸ் சரவணகுமார். ஸோ நம்ம ஃபன் பஸ் 360ல ஸ்பெஷலா வந்து நம்ம டிக்கெட் குடுப்போம் எப்பயுமே. இவங்களுக்கும் அதே ஸ்பெஷல் இன்டர்வியூ டிக்கெட் குடுத்துருந்தோம். இவங்க வேற யாரும் இல்ல. திண்டுக்கல் வீலாக்ஸ் பசங்க தான். ஸோ இந்த பசங்க வந்து எஃபோர்ட் வந்து சூப்பரா இருக்கும் திண்டுக்கல்ல. இந்த பசங்க இல்லாம நெறைய ஃபங்ஷனே இல்லன்னு கூட சொல்லலாம். நெறைய ஈவென்ட்டா இருக்கட்டும், நெறைய உங்களுக்கு ஏதாவது யாராவது திண்டுக்கல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்டின்னா, இவங்கள வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஈவென்ட்னாலும் இந்த பசங்களோட சப்போர்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வயசுலயே நெறைய வந்து இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ வாங்க இவங்கள பத்தி இன்னும் நம்ம நெறையா தெரிஞ்சுக்கலாம். உங்க ஃபுல் நேம் என்ன? ஆறுமுகம் ப்ரோ. ஆறுமுகம். உங்க நேம்? யோகேஸ்வரன். யோகேஷ். நீங்க 2 பேரும் தான் அந்த சேனல ரன் பண்றது. ஆமா 2 பேர் தான் அட்மின்ஸ். 2 பேரும் தான் அட்மின்ஸ். இத தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த டீம்ல இருக்காங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீமே இருக்காங்க. சொல்லப்போனா எடிட்டர்னு ஒரு பையன் இருக்கான். கேமராமேன் இருக்காரு. அது மட்டும் இல்லாம டீம் நெறைய இருக்காங்க. நமக்கு சப்போர்ட் எங்க போனாலுமே ஒரு டீமா தான் போவோம். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட். உங்க எடிட்டர் நேம்? கிருபாகரன். வேற யாராவது எடிட்டர்? இப்போதைக்கு வந்துட்டு எடிட்டர் கிருபாகரன். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எடிட் பண்ணி தந்தது சங்கீத், நண்பர் சங்கீத் அவர் தான் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து கேமரா சைடு, எடிட்டிங் எல்லா சைடுமே சப்போர்ட் பண்ணுவாரு. அவரையும் சொல்லலாம். இன்னொருத்தர் வந்து கார்த்திக்னு ஒருத்தவங்க இப்ப கேமரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால எனக்கு டீம் பெருசு. திண்டுக்கலுக்குள்ள ஒரு டீம் பெரிய டீம்னா அது எங்க டீம் தான் நான் அடிச்சு சொல்லுவேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து வளர்ந்தது மரம். நீங்க தான் செடியில இருந்து மரம். இல்ல நமக்கு முன்னாடி நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது டைம்ல இருந்து நிறைய பேஜஸ் பார்ப்பேன் திண்டுக்கல்ல. ஆனா அவங்க எல்லாம் இப்ப இல்ல. அவங்க மூலியமா தான் நான் வந்துட்டு அவங்கள மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு ஆரம்பிச்சதுதான். இப்போ வந்து அவங்க காணோம். ஆனா நாங்க ஓரளவுக்கு பிடிச்சு வந்துட்டோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்காம், பிகாம், எம்காம் முடிச்சிருக்கேன். நீங்க? நான் பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு எம்எஸ்சி. ஏன் ஜாப் போகிற ஐடியா எல்லாமே இதுல வந்துட்டீங்க? இல்ல ப்ரோ, நமக்கு வந்துட்டு மீடியா பேஷன் வந்துட்டு அந்த ஓரியன்டா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தான். ஏன்னா எங்களுக்கு சினிமா அது பிடிச்சிருக்கு. திண்டுக்கலுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தடம் பதிக்கணும்னு ஆரம்பிச்சது அந்த திண்டுக்கல் வாக்ஸ். அதை பண்ணி போற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். நீங்க இப்ப இதே தான் ஒர்க்கா இருக்கீங்களா? நீங்க ஏதோ ஜாப்ல இருக்கிறதா சொன்னீங்க. பிரைவேட் ஜாப் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அது இல்லாம இங்கேயும் திண்டுக்கல் வாக்ல நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ லாஸ்டா நீங்க என்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணீங்க? லாஸ்டா வந்துட்டு வயநாடு ப்ரோக்ராம் பண்ணோம். வயநாடுக்காண்டி ஃபண்டு கலெக்ட் பண்றதுக்காண்டி திண்டுக்கல் வாக்ஸும் வதிலை எக்ஸ்பிரஸும் ஒரு அவங்களும் சேர்ந்து வந்துட்டு வயநாடு ஃபண்டு கலெக்ட் பண்றதுக்காண்டி விஜய் டிவி சின்ன திரை நட்சத்திரங்கள்லாம் வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணோம். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா நீங்க இப்ப ஜாப்ல இருக்கிறதுனால அதிகமா அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்பதான் இப்போ ஜாப் ஜாயின் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக திண்டுக்கல் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். ஸோ குடும்ப ஃபேமிலி அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். மீன்ஸ் நம்ம அங்கேயும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ஸோ அதனால ரெண்டையும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க ஃபேமிலி பத்தி சொல்றீங்களா? எங்க ஃபேமிலி வந்துட்டு நாங்க என்னோட ஊர் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல அய்யலூர் கருவார்பட்டின்னு ஒரு கிராமம். எங்க ஃபேமிலி ஃபுல்லாமே விவசாயம் பண்றவங்க. டெய்லி வந்துட்டு தோட்டத்துல தக்காளி, முள்ளங்கி இந்த மாதிரி விவசாயம் பண்ணி தான் எங்க ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்க ஒரு குடும்பத்துல இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து நீ உனக்கு பிடிச்சதை பண்ற அப்படின்னு சொன்னது எங்க அப்பா. அவர் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஏன்னா உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, உன்னை நீ பாத்துக்க அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் இப்ப எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு திண்டுக்கலுக்குள்ள. சொந்த ஊர் அய்யலூர், ஆனா திண்டுக்கல்ல ஒரு அடையாளம். ஏன்னா எனக்கும் திண்டுக்கலுக்கு சம்பந்தம் இல்ல. திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு ஊர் தானே. திண்டுக்கல்ல இருக்க ஒரு ஊர் தான். அய்யலூருங்கிற ஒரு கிராமத்தை இன்னும் போனா கருவார்பட்டின்னு ஒரு கிராமத்துல இருந்து வந்த பையன் தான் ஆர்வம். எப்படின்னா எங்க ஊரை தானே அடுத்து வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட். அந்த ஒரு இடையில ஒரு கோடு மாதிரி இருக்கும். இங்கிட்டு திருச்சி டிஸ்ட்ரிக்ட், இங்கிட்டு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி தானே நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். அந்த மாதிரி தான். அந்த சைடு தான் திருச்சி, இது சைடு திண்டுக்கல். அவன் அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டாப்ல. நீங்க 2 பேருமே ஏதோ ஸ்கூல் டைம்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா? இல்ல காலேஜ் டைம் ஃப்ரெண்ட் தான். இது சொல்ல இது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இவர் வந்துட்டு என்னையோட ஒரு வயசு பெரியவர். பார்த்தா தெரியும் எல்லாத்துக்கும் இவன் தான் பெரியவன், இவன் தான் அண்ணன் அப்படின்ட்டு இருப்பாங்க. நான் தான் இவனை பெரியவன். ஸோ பழக்க வழக்கத்தான் வாயா போயா அந்த மாதிரி பேச பழகியாச்சு. ஒரு காலேஜ்ல இருந்து மீட் பண்ணாதான் ஒரு பாண்டா அப்படியே வந்துச்சு. உங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இதுல சப்போர்ட்டா? எங்க ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தான். அம்மா இங்க ஷூட் எடுக்க போறேம்மா அப்படின்னா போயிட்டு வாயா, போயிட்டு எத்தனை மணிக்கா வருவா. ஒன்றும் இல்லை, ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு வீடியோ எடுக்க போனோம். அந்த கம்பெனி எல்லாமே முடிச்சுட்டு 12 மணி தான் வீடியோ எடுப்பாங்க. யார்கிட்ட 12 மணிக்கு வருவாங்களா? அம்மா ஷூட்டு போயிட்டு வரேம்மா. ஏடா நைட்டு 12 மணிக்கு போற அப்படின்னு கேட்பாங்க. மா ஷூட்டு போறேம்மா, ஆர்வம் கூட போறேம்மா, அவங்க வெயிட் பண்றாமா. சரியா ஷூட்டை முடிச்சுட்டு வந்துறியா, வீடு சாவினையே கொண்டு போறியா, வந்து திறந்துறியா. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தான். எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி எல்லாருமே சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. என் வீடியோ பார்த்து அப்பா அம்மா அங்க இருக்கும் போது, என் வீடியோ பார்த்து ஒருத்தவங்க செல்ஃபி எடுக்கும் போது எங்க அப்பா அம்மா பெருமைப்படுறது என் கண்ணால நான் பார்த்துருக்கேன். எல்லா இதுவுமே இவனால கொண்டு வந்ததான் எதுவும் சொல்லிக்கிறாங்க. ரைட். இவங்க 2 பேருமே வந்து செல்ஃபி லெவல் இந்த திண்டுக்கல்ல ஃபேமஸா இருக்கிறதா சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து செல்ஃபி லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டீங்களா? இல்ல ப்ரோ, நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா வாங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூட்டத்துல. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் பாத்தீங்களா, அதான் சைடு கேப்ல வந்து நாங்க திண்டுக்கல்ல நடந்து போனாலே எங்களை மக்கள் வந்து பின்னாடி வந்து ஆட்டோகிராஃப் போடுங்க. என்ன ரீசன்னா ப்ரோ, இப்ப திண்டுக்கலுக்குள்ள வந்துட்டு எங்களோட ஃபாலோவர்ஸ் திண்டுக்கல் ஃபாலோவர்ஸ். இப்ப தமிழ்நாடு லெவல்ல பேஜ் வச்சிருக்கவங்க அவங்க வேற. நாங்க திண்டுக்கல் விளாக்ஸ்னு சொல்லிட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கனால எங்களை ஃபாலோ பண்றாங்க எல்லாருமே திண்டுக்கல். அதனால அந்த 27,000 பேருனாலுமே அந்த 27,000 பேர்த்துல ஒரு 10 பேர் பார்த்தாலும் எங்களை ஐடென்டிஃபை பண்ணி ப்ரோ நீங்க திண்டுக்கல் விளாக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. ரீசெண்டா வந்து லவ் யூ கண்ணான்னு ஒரு ஆல்பம் சாங் பண்ணோம். இவன் தான் அதுல ஹீரோவா நடிச்சிருந்தான். அந்த சாங் பயங்கர ரீச் திண்டுக்கலுக்குள்ள. எங்க போனாலுமே போட்டோ எடுத்துருவாங்க இவங்க கூட.
அது வந்து எனக்கு ஒரு பெருமையா இருக்கும். நம்ம டீம்ல ஒருத்தன் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது எனக்கு அது சந்தோஷமா அந்த இருக்கும். வாய்ப்பை கொடுத்து இவன் தான் ஓப்பனா சொன்னவே, "ஓ, நீ பண்ணியா, நான் தான் வெளியே தெரிஞ்சுட்டு இருக்கேன், நீங்க ஒன்னு எடுத்து பண்ணு, நான் பண்றோம்யா" அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 25,000 அந்த பாட்டுக்கு செலவாச்சு. பாட்டு எடிட்டிங் எல்லாமே செலவாச்சு. அது எல்லாமே நாங்க வந்து ஒரு ஆட்ஸ் மூலியமா அதை சேர்த்து வச்சு அந்த சாங் பண்ணோம். அந்த சாங் பண்ண முழுக்க முழுக்க காரணம் இவன் தான் வந்து நீ பண்ணியா பாத்துக்கலாம்யா, யாரை தான் பண்ணியா பாத்துக்கலாம், யார் என்னையா சொல்ல போற, நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி பண்ண வச்சது ஆறுமுகம் தான். இப்போ வந்து திண்டுக்கல்ல பார்த்தோன்னா எத்தனையோ வந்து வீலாக்ஸ் இருந்தாலும், எத்தனையோ இன்ஸ்டாகிராமர் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் நெறைய ஊர்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். பட் ஆனா இவங்க வந்து திண்டுக்கல் வீலாக்ஸ்னால, இவங்க திண்டுக்கல்ல இருக்கிற ஏரியால வந்து இப்ப யாராவது அட்வர்டைசிங் நீங்க குடுத்தாலும் சரி, இல்ல திண்டுக்கல் சேர்ந்தவங்க திண்டுக்கல்ல சரவுண்டிங்ல இருக்கிற எத்தனை ஊர்கள் நீங்க அட்வர்டைசிங் குடுத்தாலும், திண்டுக்கல்ல ரொம்ப சீக்கிரமா ரீச் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஏன்னா இவங்களோட பேஜ் திண்டுக்கல்காரங்க மட்டும் தான் பார்க்கறதுனால, திண்டுக்கல்ல இவங்க வந்து பயங்கர ரீச்சா இருக்கிறாங்க. ஸோ வேற யாராவது அட்வர்டைசிங்னாலும் இவங்கள வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க திண்டுக்கல்ல சேர்ந்தவங்க. மத்த ஊர்கள சேர்ந்தவங்க வந்து வேற ஏதாவது ஐடியாஸ்க்கோ, இல்ல ஏதாவது ப்ரோகிராம்க்கோ கூட நீங்க இவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு வெட்டிங் ப்ரோகிராம் பண்றீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு எனிதிங் ஈவென்ட் ஏதோ நடத்துறீங்க அப்படின்னா, நீங்க சப்போர்ட்டுக்கு கூட இவங்களோட ஐடியாஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத தவிர நீங்க வந்து வேற ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா? பிசினஸ் இல்ல ப்ரோ. நீங்க சொன்னீங்களே ஈவென்ட்ஸ். நாங்க வந்து திண்டுக்கலுக்குள்ள நமக்குன்னு ஒரு அடையாளம் பதிக்கணும். அது எப்படி பதிக்கலாம்னு யோசிக்கும்போது, எல்லா விளாகர்ஸ், யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்கள விட நமக்கு கொஞ்சம் தனித்துவமா தெரியணும். இது பிளஸ் வேற ஏதாவது ஒண்ணு சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் திண்டுக்கல் விளாக்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ்னு ஆரம்பிச்சோம். திண்டுக்கலுக்குள்ள எங்க கார்பரேட் ஈவென்ட் நடந்தாலுமே அங்க எங்களோட டீம் இருக்கும். அங்க ஏதாவது டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஈவென்ட் ஆர்கனைசிங் எல்லாமே பண்றோம். அதனால இப்ப மத்த விளாகர்ஸ் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்றது அவங்க வேலையா இருக்கும். அங்க அந்த விளாக் எடுக்கிறோமா, எங்களோட வேலை அந்த ஈவெண்ட்டே விளாக் எடுப்போம், அந்த ஈவெண்ட்டே பண்ணுவோம். அப்படி சேர்த்து பண்ணனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி. திண்டுக்கலுக்குள்ள ஓரளவுக்கு நாங்க வெளியே தெரியிறோம். ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு ஈவெண்ட் நடக்க போனா அது நாங்கள் வீடியோவும் போட்டுருவோம். அந்த ஈவெண்ட்டை நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ண நாங்களும் பண்ணிடுவோம். முடிச்சு வரும்போது அங்க வீடியோவும் பண்ணி முடிச்சோம், ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சு வெளியே வந்தோம். எங்களுக்கு ஒரு தனித்துவமான பேர் திண்டுக்கல்ல இருக்கு. ஒரு ஈவெண்ட்னா திண்டுக்கல் கூப்பிட்டா பண்ணி கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வரோம், அதுக்கப்புறம் பேர் ஆக வாய்ப்பு இருக்கு. அட்வர்டைசிங்க்குலாம் சார்ஜஸ் ரீசனபிளா வாங்குறீங்களா? இல்ல இல்ல நார்மலா தான் ப்ரோ. என்னன்னா இப்ப நாங்க எங்களோட ஒர்க் வந்துட்டு அது நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா நீங்க சார்ஜ் அதிகமா வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எங்களோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரால தான் பண்றோம், ப்ரொஃபஷனலா எடிட்டிங் பண்றோம். ப்ளஸ் வந்துட்டு அந்த பேஜ்ல எங்களோட போஸ்ட் வந்துட்டு பர்மனண்டா இருக்கும். அதை நாங்க அது மெயின்டைன் பண்றது அதுக்கு ஒரு மொத்தமா ஒரு சார்ஜ் வச்சு தான் வாங்குறோம். அது வந்துட்டு இப்ப பிசினஸ் வந்துட்டு அந்த பிசினஸ்ல நிறைய எங்க மூலியமா ப்ராஃபிட் வந்தா அது மூலியமா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, இந்தாங்க இதை வச்சுக்கங்கன்னு யாரும் கொடுக்க போறது இல்லை. அதனால நம்ம வந்துட்டு நாங்க எங்களால முடிஞ்ச எங்களோட ஒர்க்குக்கான சார்ஜ் தான் வாங்குறோம். அது ஒர்க்குக்கான சார்ஜ்னு எடுத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு அதிகமா வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நாங்க இப்பயும் சொல்றோம், அது எங்களோட ஒர்க்குக்கான சார்ஜ். இப்ப எவரி பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைசிங் இல்லாம ரன் பண்ண முடியாது. பட் நீங்க எதுக்கு பிசினஸ் பார்க்குறீங்க? நீங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். நீங்க உங்களோட பிள்ளைங்க, பசங்கலாம் நல்லா இருக்கணும். உங்க ஒய்ஃப் நல்லா இருக்கணும். அம்மா, அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. அந்த மாரி வந்து இந்த மாரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறவங்க, இவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் தான் நீங்க இவங்களுக்கு வந்து இவங்க கேட்கிற மணிய வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இவங்கள பத்தி நம்ம வந்து நெறையாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முடிச்சுக்கலாமா? இப்ப எண்ட் பண்ணிருவோமா? வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்னொன்னு என்னன்னா, நம்ம நீங்க சொன்னீங்க ஈவெண்ட் ஏமாச்சு ப்ரொமோஷனுக்கு காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம கடை ஓரம் போறோம். போற பக்கம் அந்த கடை டேஸ்டா இருக்கு அப்படின்னா, ஒரு கடை இருக்கு. சிலுத்தூர் ரோட்ல ஒரு கடை இருக்கு. அங்க போய் நாங்க டேஸ்ட் பண்ணி நானும் டேஸ்ட் பண்ணி போட்டோம். பார்த்ததுல அந்த கடை சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. அவங்கள்ட்ட காசும் கேட்க முடியாது. அப்போதைக்கு அந்த அண்ணன் நல்லா தான் பண்றாரு, எனக்கு கூட்டம் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நேத்து முடிவு பண்ணோம். அடுத்த நாள் போய் வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்ததுக்கப்புறம், அண்ணே நீ பண்றனே ஓகே தானே, நீ பண்ணுங்க, நான் உன் வீடியோ மட்டும் நாங்க எடுத்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி எடுத்து போட்டதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்துல அந்த கடை கூட்டம் போச்சு. எனக்கும் சரி, ஆறுமுகத்துக்கும் சரி, இண்டிவிஜுவலா கால் வருது. ப்ரோ அந்த கடை எங்க இருக்கு, நான் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஒருத்தவங்க வந்து உயர்ந்திருக்காங்க அப்படின்னு போது எனக்கு காசு வாங்க கிடையாது, உயர்ந்திருக்காங்க. அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். என்ன பெருமைனா, நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகும்போது கூட்டம் இல்ல, அடுத்த வாரம் போறோம் கூட்டம். அவர் கடைக்கு இன்னும் 2 பேர் வேலைக்கு வச்சிருக்காரு. போனா, தம்பி உங்க வீடியோஸ் பார்த்தா தம்பி இவ்வளவு கூட்டம், எல்லாரும் அவ்வளவு க்ரௌட் இருக்காங்க, அப்புறம் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தராரு அவரு அப்படிங்கிறப்ப எங்களோட ஒர்க் வந்துட்டு அந்த இடத்துல சக்சஸ் ஆகிருக்கு. சக்சஸ் ஆக வந்து அவ்வளவு க்ரௌடு. எங்க ப்ரமோஷன் பேசினாலும் உங்க வீடியோஸ் பார்த்து வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, உங்க வீடியோஸ் பார்த்து கஸ்டமர் வராங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஒர்க் தான் பண்றோம். இது ஒரு நாங்க வேலைன்னு தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா ப்ரொமோட் பண்றோம், அந்த ப்ரொமோட்கான அமௌண்ட் வாங்குறோம். ஆனா எல்லா இடத்தையும் வாங்குறது இல்ல. ஒரு சில இடத்துல எங்களுக்கு பிடிச்சி, ஒரு சில இடத்துல அந்த காசு கொடுக்க கூட அவங்களுக்கு வழி இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நாங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் எவ்வளவோ பண்ணியிருக்கோம் திண்டுக்கலுக்குள்ள. இப்ப இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது தான். இந்த மாரி சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து இவங்க பண்ணி குடுக்குறாங்க ஃப்ரீயா அப்படின்னு கேள்விப்பட்டது தான். ஸோ பெரிய ஷாப்ல மட்டும் இவங்க வந்து சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ ஏன்னா பெரிய ஷாப்ல நீங்க பெரிய வருமானம் கண்டிப்பா பார்ப்பீங்க. சின்ன ஷாப்ல வந்து சின்ன வருமானம் தான். சின்ன வருமானத்தை வச்சு இவங்களுக்கும் குடுத்து அவங்களால வந்து அட்வர்டைசிங் பண்ண முடியாது. அதனால பெரிய ஷாப்புக்கு வந்து இவங்க ரீசனபிளா சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. சின்ன சின்ன கடைகள் வந்து இவங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் கேள்விப்பட்டு தான் நானே வந்து இவங்களுக்கு வந்து ஃபன் பஸ்ல வந்து இன்டர்வியூவே நான் வந்து குடுத்தேன். ஸோ அதனால இதை நம்ம இப்போ எண்ட் பண்ணிக்கலாம்ப்பா, ஓகேங்களா? இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்.